அட விட மாட்டேன், போ வெளியே போ. டிக்கெட் என்ன 11:45 ஷோ ஓகேங்களா. போட்டா வந்துட்டு ஹாஃப் அன் ஹவர் உள்ள வரணும்னு மாதிரி ரூல்ஸ்லாம் கிடையாது. டிக்கெட்ல இருந்து அப்பெல்லாம் போடவே இல்லை. ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். ஆளோட இன்டர்வியூ கடை பஸ் வச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா நைட்டு கரெக்டாக 12:30 மணிக்கு நான் வந்து இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நேராக வந்து ட்ராவல் பண்ணி நேராக திருப்பூர் போயிட்டுருக்கேன். சேலத்துலேருந்து ஏறினேன் திருப்பூர் போயிட்டுருக்கேன். திருப்பூர் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக போனோன்னே தேட்டருக்கு போகிறேன். போட் வந்து செகண்ட் டே பார்க்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து டிக்கெட் வாங்கி வச்சுட்டாங்க. அன்றைக்கி காலைல ஒரு கல்யாணம் இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு கல்யாணம் தான் முடிச்சுட்டு காலையில் வந்து 9 மணிக்கு சேலம் போயிட்டு அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு திரும்ப வந்து நான் கல்யாணத்தில் வந்து சேலத்தில் பஸ் ஏறி நான் வந்து திருப்பூர் போயிட்டுருக்கேன். அதில் வந்து பெருந்துரைன்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல தாண்டி வந்து பஸ் வந்து நிற்கிது. இப்போ ஸ்டாப் மாதிரி கட்டி வச்சுட்ருக்காங்க. 1 மணிக்குள்ளே போவோம். ஆக்சுவலி வந்து படம் போட்டாங்க. 12 மணிக்கெலாம் படம் ஆரம்பிச்சிருச்சு. தேட்ரு பிளாக் அப்படின்னு சொன்னோடனே நம்ம கை டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோன் எடுத்து வாக் பண்ண ஆரம்பிச்சிருது. தேட்டர்னு சொன்னோடனே நான் வாக் பண்ண தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி தேட்டருக்கு போகிறேன்னு சொல்லி திடீர்னு லாஸ்ட் டைமில் கால் பண்ணி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸு. சரி ஓகே போகலான்னு வரேன் அப்படின்னு சொல்லி டிக்கெட் எடுத்துட்டாங்க. இப்போ நேராக போகணும். இப்போ நேராக திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து போய் இறங்கி போகணும். இல்லாட்டி ராப்பில் பிடிச்சி போகணும். இல்லாட்டி என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி வரவனான்னு தெரில. ஏன்னா படம் பார்த்துட்டு இருப்போம். விஜய் ஃபேன் வேறு வந்தாலும் அவங்க கூட போகணும். 3 நிமிஷம் இருக்குது அவங்க பண்ணணும். நம்ம வந்து அவ்வளோதான். நம்ம சேனல் ஆப்ஷன் தான் மக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆடியோ எப்படி கேட்டு தரல கடைசி வேறு எவ்வளோ தூங்கிட்டுருக்காங்க. என்னோட மிஸ்டேக் பண்ண ஸ்லோவாக பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து இங்கே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 ஆச்சு. நான் அப்போ தான் திருப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே வந்து நிற்கிறேன். ராப்பிடோ வேறு புக் பண்ணியிருக்கேன். அதில் போகணும். பார்க்கலாம் வரட்டும். நைட்டு கரெக்டாக 1:30 மணி ஆச்சு. ராப்பிடோ கூட வந்து தொலைய மாட்டேங்குது. கடுப்பாகுது. அடங்கம்மால சீக்கிரமாக இருக்கும். தேட்டருக்கு போயிட்டா போதும். அவங்க வந்து கூப்பிட்டுப்பாங்க, பிரச்சனை இல்லை. புக் பண்ண கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. கடுப்பு ஏற்றுறாங்க. கர்மா ஊராடாது. 25 rupees போட்டிருக்கு. 50 ரூபா கூட கொடுத்துக்கலாம் சேர்த்து. நான் செம்ம டயர்டாக இருக்கேன். அதனால ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. கைஸ், நான் நைட்டு வந்து 1:55க்கு நான் வந்து நடந்துகிட்டு இருக்கேன். இப்போ தான் வந்து அவங்க ஒரு லிஃப்ட்டு கொடுத்தாரு ஒரு தாத்தா. அவர் கூட லெஃப்ட்டு கட்டு அவர் நடந்து போயிட்டுருக்கேன். தெரில சீக்கிரமாக வேற போகணும். பார்க்கலாம் நைட்டு. இது வந்து ஒரு மாதிரி தனியாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? என்ன பண்ணுறது, டயத்துக்கு வந்துக்கலாம். இப்போ தான் இன்டர்வல் முடிஞ்சு படம் போட்டாங்களாமா. இன்னும் இங்கேருந்து ஒரு 2 kilometers இருக்குது. யாராவது லெஃப்ட்டு வந்தால் கேட்கலாம். ரோட்டில் பாருங்கள் யாருமே இல்லை, நாய் மட்டும் இருக்குது. அங்கே ஒரு வண்டி வருது. வந்தால் லிஃப்ட் கேட்கலாம். தேட்டருக்கு வெளியே வந்துட்டியா? என்னடா எங்கடா? தமிழ்நாடு சினிமாஸ். கேட் திறந்தாண்டா இருக்கு. ஒரு கேட்டு வெளியே வந்தீங்கன்னா நான் கூட்டலாம், கரெக்டாக இருக்கும். வெளிவா பஞ்சாயத்து வேற. இந்த தேட்டர் பார்க்கறது தமிழ்நாட்டில். அட விட மாட்டேன், போ வெளியே போ. டிக்கெட் என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு தேட்டருக்கு வந்திருக்கோம். நம்ம எந்த ஒரு திருப்பூரில் இருக்க தேட்டருக்கு நைட்டு வந்து டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு விடவே இல்லை. ஆக்சுவலி வந்து இன்றைக்கி வந்து வெயிட் பண்ணுறேங்க நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு தமிழ்நாடு தேட்டரு அது வந்து கரெக்டாக விஜய் படம் இங்கே இருந்து பார்த்தீங்களா 11:45 ஷோ ஓகேங்களா. போட்டால் வந்துட்டு ஹாஃப் அன் ஹவர் உள்ளே வரணும்னு மாதிரி ரூல்ஸ்லாம் கிடையாது. டிக்கெட்லேருந்து அப்பெல்லாம் போடவே இல்லை. படம் ஆரம்பிச்சு ஹாஃப் அன் ஹவர் போகணுன்னு சொல்லி ஒரு சட்டம்லாம் கிடையாது. நான் ஆக்சுவலி நம்ம தேட்டருக்கு கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எத்தனை தேட்டருக்கு போயிருக்கோம் தமிழ்நாட்டில். நம்ம சீரிஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எவ்வளோ யூடியூப் நம்மளே இல்லை பார்த்துக்கோங்க. அப்போ உங்களே இதான் நிலமை. அண்ட் வந்து இப்போ வந்து கேட்டேன் நான் உங்கள்கிட்ட. என் ஃப்ரெண்டு உள்ளேருந்து வெளியே வந்து டிக்கெட் காமிக்கிறாங்க. டிக்கெட் காமிச்சு 7-8 டிக்கெட் இருக்குது. அவங்க வந்து உள்ளே விடுறதுக்கு வந்து என்ன காசு நாங்கள் கொடுத்துருக்காச்சு. முன்னாடி டிக்கெட் வாங்கியாச்சு ஓகேங்களா. அப்போ வாங்குறப்ப சொல்லிக்கலாம்ல, இந்த மாதிரி ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே வரணும், இல்லாட்டி இன்டர்வல்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. இது வந்துட்டு என்ன பண்ணியதாக போகுது என்னன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும். இது வந்து இவ்வளோ கூட இல்லைங்க. அட்லீஸ்ட் வந்து படியிலே உட்கார வைக்கலாம். மனிதமானம் கூட இல்லை பார்த்தீங்களா. இல்லை நீங்களும் வந்து இந்த மாதிரி லேட்டாக வராதிங்க. முக்கியமாக அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு அக்யூஸ் மாதிரி பார்க்குறாங்க. சரி செக் பண்ணிட்டு ஸ்மோக் பண்ணியிருக்கேன், ட்ரிங்க் பண்ணியிருக்கேன், எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி விட்டாவது பரவாயில்ல. தேவையெல்லாம் வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளெலாம் விட முடியாது. அப்போ இந்த மாதிரி ரூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது? கண்டிப்பாக பார்க்க முடியும்னு நான் ஒரு இடத்துல தான் வந்தேன். என் ஃப்ரெண்ட்லாம் வந்து பேசிதானுங்க. அதை வந்து சும்மா இதில் தான் எடுத்தேன். நான் வெர்டிக்கலாக தான் எடுத்தேன். நான் வந்து யூடியூபர், இந்த மாதிரி நான் வந்து தேட்டர் கண்டென்ட் பண்ணியிருக்கேன், அவங்க ப்ளாக் பண்ணி போடுவேன் அப்படின்னு சொன்னாலே பரவாயில்ல நீ போட்டுக்கோ அப்படின்றாங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? சரி ஓகே, வெயிட் பண்ணுவோம். விஜய் படத்துக்கு வந்து சோதனை. நானும் வந்துட்டு எவ்வளோ தேட்டருக்கு போயிருக்கேங்க. ஆனால் இந்த தமிழ்நாடு தேட்டர் திருப்பூர் வந்து நான் மறக்கவே மாட்டேங்க.
என் லைஃப்லேயே வந்து ஒன் ஆஃப் த ஒஸ்ட் தேட்டர்னா இருந்தாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் கஷ்டப்பட்டு அங்கே ஏறி இறங்கி பஸ் ஏறி ட்ராவல் பண்ணி அங்கேருந்து நான் 3 கிலோமீட்டர் நடந்து வந்து சரி ஓகே கிளைமேக்ஸாவது பார்த்துடலாம், தோனி சீனாவது பார்த்துடலாம், சரி ஓகே விட்டுருவாங்க அப்படின்னு நம்பிக்கை தான் இருந்தேன். நான் நிறையா வந்து தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா காவேரி தேட்டராக இருக்கட்டும், திருச்சியில் இருக்க காவேரி தேட்டராக இருக்கட்டும் அங்கெல்லாம் பார்த்துருக்கேன். கடைசி நேரத்தில் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து எப்போல்லாம் பார்த்துருக்காங்க. நம்மகிட்டே நான் எத்தனை தேட்டர் போயிருக்கேன் நம்மகிட்டே வந்து சொல்லிட்டு இருக்காரு கிளாஸ் இடத்துல விட மாட்டோம், பஞ்சாயத்து ஆயிரும் அப்படி இப்படின்னு வேறு பேசிகிட்டு இருக்காரு. அதான் எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஏன்னு தெரில. சரி நான் ஸ்மோக் பண்ணியிருக்கேன், ட்ரிங்க் பண்ணியிருக்கேன், இல்லை செக் பண்ணிட்டு நீ உள்ளே வா, டார்ச் எடுத்துகிட்டு உள்ளே வந்து சீட்டை அடிச்சு பாரு, 5 பேர் இருக்கா 6 பேர் இருக்கா, சரி இல்லாட்டி நீ அங்கே உள்ளே போயிட்டு படத்துக்கு போயிட்டு வெளியே செக் பண்ணிக்கோ, 6 பேர் இருக்குன்னா சரி ஓகே கணக்கு கரெக்டாக இருக்குன்னு விட்டுரு. இது வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து கடைசி நேரத்தில் வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு உள்ளே போய் திருத்தனமாக போகிற மாதிரியோ போகிறப்பே டிக்கெட் வாங்குறப்பே சொல்லிட்டு தான் போனது. இந்த மாதிரி ஒருத்தன் வருவான் லேட்டாக வருவான் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கான்னு சொல்லி தான் போச்சு. ஆனாலுமே வந்துட்டு இப்படி பண்ணுறாங்க. எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. இன்னும் வந்துட்டு இப்போ படம் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியல, இன்னும் ஒரு 1 மணி கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம வெளியே தான் நிற்கணும் 40 minutes கிட்ட. அப்படிதான் ரூல்ஸ் இருந்தால் டிக்கெட்லேயே அப்டேட் பண்ணுவோம். டிக்கெட் என்ன போட்டிருக்கு, மது அருந்தியவர்கள் படம் பார்க்க அனுமதி இல்லை, வாபஸ் கிடையாது, அவ்வளோதான். பார்த்தீங்களா, Z18 25 வரைக்கும் எவ்வளோ எடுத்தாச்சு. 7 பேர் உள்ள அதிலேயே போட்டிருக்கணும். இந்த மாதிரி லேட்டாக வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ரூல் போட்டிருந்தா, ரூல் புக் இருந்தால் பரவாயில்ல, நம்ம சரி ஓகே அதை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லலாம். நீங்களே படம் வேலை மணி பார்த்தீங்கன்னா 2:41 ஆயிடுச்சு. இன்னும் வரல, இன்னும் படம் முடியலையாம்மா, கிளைமேக்ஸ் ஓடிட்டு இருக்காமா. One eternity later. தங்கமுத்து, இவன் தான் தங்கமுத்து, இவன் தான் கார்த்திக் ராஜா. போலீஸ் ஸ்டேஷன் இவங்கெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அந்த காலம் வந்தோம். மரியாதை பண்ணது வந்தாச்சு. வீடியோ தான் நினைக்கிறேன், பண்ணலாம் நினைச்சேன். சரி ஓகே ஆயிடுச்சு. தெரியுதா என்ன பண்றது, என் நேரம் பார்த்து இப்படி வரைக்கும் எந்த இதுலேயும் ஆனது கிடையாது. என் ஃப்ரெண்டு நண்பன் தான் டிக்கெட் புக் பண்ணா, கஷ்டப்பட்டு போச்சு. நம்ம கன்சியூமர் கேஸ்ல கொடுத்து ஆளுக்கு 5000 ரூபாய் கன்சியூமர் கேஸ்ல கொடுக்க போறோம். கன்சியூமர் மக்களே, நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். அன்னது நம்ம தப்பே இல்லைங்க. நம்ம ஆக்சுவலி காசு கொடுத்தா டிக்கெட் வாங்கியிருக்கோன்னா அந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் முடிகிறதுக்குள்ளே நம்ம எப்போ வேணால் போகலாம். நம்ம வந்து அந்த ரைட்ஸ் இருக்கிற நம்ம காசு கொடுத்துருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிக்கெட் மாதிரி வாங்கி வச்சுட்டாங்க, ஓகேங்களா. டிக்கெட்டுக்கான காசை கொடுத்து டிக்கெட் வாங்கியாச்சு. அண்ட் வந்து நான் வரதுக்கு டிலே ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் ட்ராவல் ஆகிறதுனால வெளியூர்லேருந்து நான் இங்கே வந்துட்டு இருக்கேன். வந்து நான் கஷ்டப்பட்டு வந்துட்டேங்க எப்படியோ, ஓகேங்களா. இன்டர்வல் தாண்டிடுச்சு அப்படின்றக்காண்டி நீங்கள் இன்டர்வல்குள்ளேயே வந்துருக்கணும். அட்லீஸ்ட் இன்டர்வல் தாண்டினப்போ வரீங்க, அதனால் படம் பார்க்க உள்ள அலோவ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. சரி ஓகே, காசையாக திருப்பி ரிட்டர்ன் பண்ணுங்க கேட்டால் அதுவும் ரிட்டர்ன் பண்ணவே இல்லைங்க. காசு கூட திருப்பி தரவே இல்லை. அதுதான் நான் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், லோக்கல் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். அந்த தமிழ்நாடு தேட்டர் வந்து கொஞ்சம் வந்து ரவுடிசம்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு பசங்கன்னா எல்லாம் ஒன்று கூடிடுவாங்க, 4-5 பேர் இருப்பாங்க, அவங்க மாதிரி அடிக்கிற மாதிரி தான் வருவாங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம வந்து நைட்டு வேறு அன்டைம் வேறு நான் போயிட்டு எனக்கு என்ன பண்ணுறே தெரியல. நான் தனியாக வேறு வெளியே உட்காந்துருக்கேன், யோசிச்சுட்டு இருக்கேன் கரெக்டாக. அதாவது படம் வந்து 3 மணிக்கு தான் முடியுது. ஸோ இந்த 1.5 மணி நேரம் கிட்ட டைம் கிட்ட இருக்குது, ஓகேங்களா. நான் உள்ளே அலோவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து அவங்க அலோவ் பண்ணாமல் இப்படி வந்து ராவடி பண்ணிட்டாங்க. நான் வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த தேட்டருமே பட்டதே கிடையாது. நான் சொல்கிறேன், நான் வந்து இந்த ஒரு பதட்டத்தில் வந்து ஏதோ பைத்தியம் மட்டும் உலகிட்டு இருக்கேன். ஏதோ எங்கிட்ட வந்து ஒரு 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்க மாதிரியும் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். ஆனாலுமே வந்துட்டு கொஞ்சம் ஆதங்கத்தை கொட்டிகிட்டு இருக்கேன். ஆனாலுமே வந்துட்டு அவங்க வந்து உள்ளே அலோவ் பண்ணவே இல்லை. அது ஏன்னு தெரில. நான் வந்து இதுக்கும் ஸ்மோக் பண்ணல, ட்ரிங்க் பண்ணல. நான் செக் கூட பண்ணியிருக்கலாம், பேக்கை செக் பண்ணியிருக்கலாம், ஊத சொல்லியிருக்கலாம், இல்லை பண்ணியிருக்கலாம். எதுவுமே பண்ணவே இல்லை. அதாவது ஒரு ஆளை பார்த்தாலே தெரியுங்க, சரி ஓகே அவன் நல்லவன் கெட்டவன் தப்பு பண்ணியிருப்பான் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஃபேஸ் இருக்கணும். ஆனால் அவனுக்கு வந்து பார்த்துட்டு இல்லை முடியாது, அலோவ் பண்ண முடியாது, லைட் ஆனால் அவ்வளோதான் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் வந்து கேட்டுக்குள்ளேயே அலோவ் பண்ணி படியிலேயே உட்கார வச்சிருக்கலாம். மனிதமான கருதி ஏதாவது பண்ணிக்கலாம், அதுவும் பண்ணாமல் நீங்கள் வெளியே கடங்க அப்படின்ட்டாங்க. ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப வந்து டிசப்பாயிண்டடாக போச்சு. அண்ட் வந்து நான் இது வரைக்கும் இந்த தேட்டர் பக்கம் போனதே கிடையாது. இனிமேல் எனக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. தமிழ்நாடு தேட்டரு அதுவும் இல்லாமல் இந்த திருப்பூரில் இருக்குது, அது வந்து ரொம்ப வந்து ஒஸ்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து போன வாரம் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நடந்த சம்பவம். அதுக்கடுத்து 8 மணி சீக்கிரமாக போகணும்னு நினச்சிருந்தேன். அப்புறம் ஆஃபீஸில் ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து, அது வேறு போயிட்டு இப்போ வந்து தான் வீடியோ வந்து ஷூட் பண்ணிருக்கேன். இது அவுட்ரோ வந்து இது பண்ணிருக்கேன். அண்ட் வந்து பாருங்கள் எப்பெல்லாம் மக்கள் இருக்காங்கன்ட்டு. கடைசி வரைக்கும் காசு அட்டன் பண்ணவே இல்லை. இதை பற்றி என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. அதாவது என் நேரம் பார்த்து இப்படி ஆகி அங்கே வந்து அவ்வளோதான் கஷ்டப்பட்டு நடந்து வந்து நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான் கஷ்டப்பட்டு நடந்து வந்து நைட் அன்டைமில் குளிரில் கொசுக்கடியில் தனியாக உட்கார வச்சாங்கன்றது வந்து ரொம்ப ஆதங்கம். திருப்பூர் வந்து சம்பவம் வந்து இன்னமும் ஞாபகம் இருக்குது. ஒன் வீக் ஆனாலுமே அதனால் மறக்க முடியல. அதில் ஒரு இம்பேக்டாக தான் இருக்குது. இதே நம்ம பெரிய யூடியூபர் வந்து நம்ம லைவ் எடுத்து போட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கலாம். போலீஸில் கால் பண்ணி சொல்லலாம்னா நான் நினச்சேன் 100க்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வரக்கலான்னு நினச்சேன். அப்புறம் அவங்க வேறு நைட் டைம் வேறு போலீஸையும் நான் நம்ப முடிய மாட்டேங்குது. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், இந்தியாவில் தான் இருக்கோன்றதுனால
சரி ஓகே வேணாம். சப்போஸ் அவங்களை கால் பண்ணி வர வச்சு நம்ம மேலே தப்பாக ஏதாவது கேஸை போட்டு இது பண்ணி தூக்கி பண்ண என்ன பண்ணுறது, தனியாக வேறு இருக்கும் அப்படின்ட்டு அதையும் கூப்பிடலங்க. அவ்வளோதான் வந்து இந்த சம்பவம், இந்த ஒரு தியேட்டர் இஷ்யூ உள்ளே விடலை. சரி ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதாங்க.